கட்டளைகளின் மேல வாஞ்சியா இருக்கிறேன். ஆண்டவருடைய கட்டளைகள் எங்கங்க இருக்கு? யாத்ராகமத்துல இருக்கு. இன்னொன்னு யாரோ சொன்னீங்க, வேதத்துல இருக்கு. வெரி குட். கர்த்தருடைய கட்டளைகள் எங்க இருக்கு? வேதத்துல இருக்கு. இந்த வேதத்தை நம்ம அதுல என்ன பண்றாங்க? கட்டளைகள் மேல வாஞ்சியா இருக்கிறீங்கன்னு தாவீது சொல்றாரு. இப்ப ஆண்டவருடைய கட்டளைகளை நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய வேதத்துல எப்படி இருக்கணும்? நம்ம வாஞ்சியா இருக்கணும். ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது? அவருடைய கட்டளை எப்படி போட்டிருக்கு? இதை செய்யாதுன்னு சொல்லியிருக்கா, அதை செய்யக்கூடாது. இதை செய்யன்னு சொல்லியிருக்கா, அதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தின் மேல எப்படி இருக்கணும்? வாஞ்சியா இருக்கணும். வேதத்துல வாஞ்சியா இருந்தா கர்த்தர் நம்ம கரெக்டா நடக்கும். அந்த வார்த்தை நம்ம கூட பேசிட்டே இருக்கும். நம்ம வேதத்தை நல்லா படிச்சுட்டே இருக்கணும். அந்த வார்த்தை நம்ம கிட்ட பேசும். கவலையின் நேரத்துல பேசும், கஷ்டத்தின் நேரத்துல பேசும், வியாதி நேரத்துல பேசும், துக்கத்தின் நேரத்துல நம்ம கூட என்ன பண்ணிட்டே இருக்கும்? பேசிக்கிட்டே இருக்கும். அது அந்த வார்த்தை நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னா நம்ம வேதத்தின் மேல வாஞ்ச வைத்து தினமும் படிக்கிறவர்களா இருக்கணும். அப்பதான் அந்த வார்த்தை நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். ஏய், வேதம் அப்படி சொல்லுதுல, நீங்க செய்யாத. வேதம் அப்படி சொல்லுதுல, நீங்க இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்? வேதம் நம்மகிட்ட பேசிக்கொண்டே இருக்கும். அதனால நீங்க வேதத்தை என்ன பண்ணணும்? அது மேல பிரியா வைத்து வாய்ச்ச வைத்து படிக்கிறவர்களா இருக்கணும். அதுலயே 131 வசனத்துல வாசிக்கலாம். உங்களுடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து ஆண்டவருடைய கற்பனைகளை என்ன பண்றாங்க? வாஞ்சிக்கிறபடினால படிங்க. அதை மிச்சத்தை உங்களுடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். யாராவது இப்படி இருக்கீங்களா? ஆண்டோடைய கற்பனை மேல வாஞ்சை வைத்து அவருடைய வார்த்தைக்காக ஏங்குறவங்க இருக்கிறீங்களா? வாயை திறந்து நல்லா ஏங்குறவங்களா இருக்கீங்களா? இப்படா ஊழியக்காரர் பிரசவம் பண்ணுவார். அவர் வாயில இருந்து என்ன தேவன் நம்மளோடு பேச போறாரு, என்ன வார்த்தையை நமக்கு கொடுக்க போறாருன்னு நம்ம காலையில கிளம்பி வந்தோம்னா சர்ச்சுக்கு ஜோம் பண்ணிட்டு வந்தோமா? ஆண்டவர் இன்னைக்கு நீங்க கூட என்ன பேச போறீங்க? இன்னைக்கு நீங்க கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ணிட்டு வந்தோமா? இப்படி நம்ம வந்திருந்தோம்னா அதுதான் இந்த வேதத்தின் மேல ஆண்டோட வார்த்தை மேல நம்ம வைக்கிற வாஞ்சை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் வரை நீங்க ஜெபிக்கல, நான் இனிமேல் எங்க ஜெபத்துக்கு போனாலும் ஜோம் பண்ணுவாப்பா, நான் ஜெபத்துக்கு போறேன். இன்னைக்கு நீங்க கூட பேசு, ஊழியக்காரர் மூலியமா நீங்க கூட பேசணும். அவரை மறைத்து நீங்க எனக்கு விழிப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு வரணும்? ஜோம் பண்ணிட்டு வரணும். இன்னைக்கு என் தேவன் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னா காரணம் யாரு? நாம தான். நம்ம கிட்ட என்ன இல்ல? வாஞ்சை இல்ல. என்ன இல்ல? வார்த்தையின் மேல வாஞ்சை இல்ல. வார்த்தையின் மேல வாஞ்சை இருந்துச்சுன்னா நம்ம நல்லா ஜெபித்துட்டு வருவோம். அப்ப அந்த வார்த்தை உங்களோட நம்ம விடைபடும். அது உங்க கூட பேசும். அந்த வார்த்தை உங்ககிட்ட பேசினுச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே கரெக்டா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவரா? எதை வச்சு கண்டித்து உணர்த்துவார்? அவருடைய வாசையை வச்சு அவருடைய வசனத்தை வைத்து நமக்கு என்ன பண்ணுவாரு? கண்டித்து உணர்த்துகிற தெய்வமா இருக்கிறார். நீங்க வேதம் வாசிக்கலன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்துக்கு டக்குன்னு வராது. ஆவியானவர் எடுத்து சொல்ல மாட்டார். அப்ப உங்களுக்கு தெரியாது. சிலருக்கு ரட்சிக்கவே படாதவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை நேரடியாக கொண்டு போய் பேசுவார். நீங்க நல்லா ரட்சிக்கப்பட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு வேதமே வாசிக்காம இருந்துட்டு ஆண்டவர் பேசலன்னா அது யார் மேல குற்றம்? நம்ம மேல குற்றம். அப்ப நம்ம யாரு எதுல வாஞ்சியா இருக்கணும்? வேதத்தின் மேல வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும்.